பிரைவசி ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்றது எந்த கட்சிக்கு யார் எவ்வளோ கொடுத்தான்னு அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது இல்லையா தனி மனிதனுக்கு, ஒரு இந்திய பிரஜைக்கு. அந்த உரிமையை விட மேலான உரிமை என்று மோடி கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணுச்சு. ஆனால் அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஒடிசாவை ஆளக்கூடிய பிஜு ஜனதா தளம் 700 சொச்சம் கோடி வாங்கியிருக்கான். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி 600 சொச்சம் கோடி வாங்கியிருக்கு. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி உண்மையிலேயே மக்கள் நலனில் அக்கறை இருந்தால், தேர்தல் பங்களிப்பில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று இவர்கள் விரும்புவது உண்மையாக இருந்தால், இந்த கட்சிகள் ஏன் இவர்களாக முன் வந்து யாமெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா அந்த டீட்டெயிலையும் அவங்க சொல்லக்கூடாது. 5 வருஷம் தூங்கிட்டு தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியோட கணக்கை முடக்கிறதுன்றது பிஜேபி அரசின் அட்டூழியம், சர்வாதிகாரம், ஜனநாயக படுகொலை. இது நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணால் நடக்கலாம். பிஜேபி செய்யாத பாவமா? நிகழ் யூடியூப் சேனலர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு நாடே பல பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து தடை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லாம் எந்தெந்த கட்சிகள் வச்சிருக்கிறீங்களோ, மாத்தாம வச்சிருக்கீங்களோ அதை திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, அதாவது கால வரை இதுக்குள்ள திருப்பி கொடுக்குன்னு சொல்லலை, உடனே திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. என்கேஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஆமாம் சார், இதை எப்படி நம்ம பார்க்குறது சார்? ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஜனநாயகத்தின் மீது சாமானிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸும் தேர்தல் பங்கு பத்திரங்கள் என்பவை ஊழலுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த ஒரு அமைப்பு, ஒரு முறைமை தான் வந்து இந்த லீகல் எலக்ட்ரல் பாண்ட்ஸுன்றது. அதாவது எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால் என்ன? ஒரு எக்ஸ் தொழில் நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போய் அங்கே வந்து 100 கோடி ரூபாய் ஒரு கட்சி கொடுக்கணும் முடிவு செஞ்சால் 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரத்தை வாங்கிக்கலாம். அந்த பத்திரத்தை அவங்க விரும்புகிற கட்சிக்கு அவங்க கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுதான் வந்து பங்கு பத்திரம் என்பது. யார் எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தான்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கொடுத்த கட்சி, வாங்கின கட்சிக்கு தெரியும், கொடுத்த தொழிலதிபருக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. இது வந்து சீக்ரெசி கிளாஸு. இது நாங்கள் பொது வெளியில் வச்சோம்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் வந்து ஒரு கட்சி கொடுத்தோன்னா இன்னொரு கட்சி மிரட்டுறதுக்கு வழி வைக்கும். அதனால் வந்து நாங்கள் இதை செஞ்சோன்னு ஒரு அயோக்கியத்தனமான ஆர்கியூமெண்ட்டை மோடி கவர்மெண்ட் வச்சுருக்கோம். ப்ரைவசி ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்றது எந்த கட்சிக்கு யார் எவ்வளோ கொடுத்தான்னு அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது இல்லையா தனி மனிதனுக்கு, ஒரு இந்திய பிரஜைக்கு. அந்த உரிமையை விட மேலான உரிமை என்று மோடி கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணுச்சு. ஆனால் அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஒரு சாமானிய இந்தியனுக்கு, வாக்காளனுக்கு எந்த கட்சிக்கு யார் எவ்வளோ கொடுத்தான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை என்பது அந்த நிறுவனம் யாருக்கு எவ்வளோ கொடுத்ததோ அவர்களுடைய பிரைவசியை விட உயர்ந்தது என்று தெளிவாக தீர்ப்பளித்து விட்டது. இவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறோம். ரெண்டாவது என்னென்னா வந்து ஒரு கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இவ்வளோ கோடி கோடியாக கொடுக்கணும். அதில் என்னென்னா அப்பர் லிமிட் கூட கிடையாது. சில நாடுகளில் வந்து இந்த மாதிரி நன்கொடை கொடுக்கக்கூடிய நாடுகளில் அரசியல் கட்சிகளுக்கு, தொழில் நிறுவனங்கள் ஒரு லிமிட் இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இதில் எந்த லிமிட்டுமே கிடையாது. இந்திய நாடாளுமன்றத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்க. அவங்க வந்து காசு கொடுத்து இந்த பாண்டு வாங்கினாங்கன்னா அது எங்கே போய் இந்திய ஜனநாயகம் நிற்குன்றதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இது குவிட் ப்ரோக்கோ. இது கொடுத்துட்டு அவங்க வந்து பிற சலுகைகளுக்காகத்தான் கொடுக்கிறார்கள் என்று நம்புவதற்கு நிரம்பவே வாய்ப்பு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்து இந்த தேர்தல் பங்கு பத்திரங்களுக்கு உடனடியாக தடை விதித்து விட்டது. 2018 ஜனவரியில் ஆரம்பித்த இந்த திட்டத்தை நேற்று தீர்ப்பு வரும் வரையில் நடைமுறையில் இருந்தது. இந்த தீர்ப்பு உடனடியாக பங்கு பத்திரங்களுக்கு தடை விதித்து விட்டது. யாராவது பங்கு பத்திரங்களை வாங்கி கட்சிகளுக்கு கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னா உடனடியாக திரும்ப கொடுத்து அந்த பணத்தை வாங்கிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திடுச்சு. மேலும் 2018 இந்த சிஸ்டம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை பங்கு பத்திரங்கள் விற்பனையாக இருக்கின்றன, எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவகாரத்தை 3 வாரங்களுக்குள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கணும். 4வது வாரம் தேர்தல் கமிஷன் மார்ச் 13ஆம் தேதி தன்னுடைய வெப்சைட்டில் போடணும்னு தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமான இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய நீதித்துறையின் மீதும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஏனெனில் இந்த தேர்தல் பங்கு பத்திரங்கள் என்பவை அடிப்படையில் பெரும் முதலாளிகள் ஆளும் கட்சிக்கு பணத்தை தங்கு தடையில்லாமல் வாரி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறைமை. இது வந்து சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு மாபெரும் ஊழல். அதனால தான் உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்தை தடை செய்திருக்கிறது. 2 விஷயம் அதில் பார்க்கணும் சார். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்னொரு விஷயம் கோட் பண்ணுறாங்க. ஆர்டிஐல கூட இந்த ஆர்டிஐ கண்ட்ரோல்ல கூட இந்த வரல அப்படிங்கிறது ரொம்ப வந்து துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சமீபத்தில் புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்ல போகும்போது
எப்படி மக்களுக்கு தெரியாம இருக்குதோ அதே மாதிரி பாஜக ஆளுங்கட்சி எவ்வளவு வாங்குறாங்க, யார் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கிறது எங்களுக்குமே தெரியாது. ஆனா நாங்க எங்கெங்க இருந்து வாங்குறோங்கிறது ஆளுங்கட்சிக்கு தெரியும். ஏன்னா ஸ்டேட் பேங்க்கு தெரியும். ஸ்டேட் பேங்க் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தெரிய வந்துரும். சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 100% உண்மை. யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டேட் பேங்க் கவர்மெண்ட் அஃபோர்ட் இந்தியா. ஆனா பொதுமக்களுக்கும் தெரியாது, எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியாது. ஆனா எதிர்க்கட்சிகள் எவ்வளவு வாங்கினாங்கன்றது மோடிக்கும் தெரியும், ஸ்டேட் பேங்க்குக்கும் தெரியும். இது சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது எங்களுக்கே தெரியாது, ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் தெரியும் ஒரு கதையை அவுத்து விட்டார். இது எப்பேற்பட்ட ஒரு புருடா, எப்பேற்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ன்றது குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கவனு கூட தெரியும். இவற்றையெல்லாம் உச்சநீதிமன்றம் இந்த வாதங்களை தவிடுபடியாக்கி தள்ளுபடி செய்து விட்டது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ற திட்டம் அடிப்படையில் அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது, மக்களின் தகவல் அறியும் அடிப்படை உரிமைக்கு எதிரானது. இது ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இவற்றை முழுவதுமாக ரத்து செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திவிட்டது. நவ் செப்டம்பர் அந்த காலவரையறைக்குள் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள SBI எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அந்த தகவல்களை வெப்சைட்டில் ஏற்றுமா ஏற்றாதான்னு தான் நாம் கவலைப்பட வேண்டியது. கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்போது மோடி கவர்மெண்ட் இந்த தீர்ப்பையும் தவிடுபடி ஆக்கிறதுக்கு ஏதாவது சித்து வேலைகளை, தில்லாலங்கடி வேலைகளை செய்யலாம். அப்படி செஞ்சாங்கன்னா அது இன்னும் அவலமாக போகும். குறிப்பாக 18 நவம்பர் 2019 அன்னைக்குன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சார், இன் நியூ இந்தியா பிரைப்ஸ் அண்ட் இல்லீகல் கமிஷன்ஸ் ஆர் கால்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அப்போ 2019 போட்டிருக்காரு. இப்போ எல்லா செய்தி ஊடகங்களும் ராகுல் காந்தி அன்னைக்கே சொன்னார் இதை தடை செய்ய சொல்லி. ஆனால் இன்னைக்கு தான் அது நடந்திருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான் அது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் கட்சி உறுதியாக அதை எதிர்த்து போராடியது. ஆனால் என்னென்னா இவர்களும் வாங்கியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? வேறு எந்த விதத்திலையும் நாங்கள் நன்கொடை வாங்க முடியாது, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் நாங்கள் வாங்க முடியும். எதிரி வந்து பேராயுதங்களும் இருக்கும்போது நாங்கள் என்ன திருவோடு ஏந்தியாக இருக்க முடியுன்றாங்க. அது ஒதுக்கி தள்ள முடியாத வாதம் தான். ஆனால் இன்றைக்கி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் செல்லுபடி ஆகாது என்று தெரிவித்த பிறகு, விவரங்களை ஸ்டேட் பேங்க் வெளியிடணும்னு சொன்ன பிறகு, ஈசி வெளியிடணும்னு சொன்ன பிறகு, அதுவரை காத்திராமல் இந்த கட்சிகள் ஏன் இவங்களாவே வெளியிடக்கூடாது? பிஜேபி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும். ஒருவேளை பிஜேபி செய்யலைன்னா ஏன் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சரத் பவாரோட கட்சி, இவர்களெல்லாம் ஏன் இவர்களாக முன் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ எனக்கு கொடுத்தான்ற தகவலை இவங்க ஏன் பொது வெளியில் வைக்கக்கூடாது? அதன் மூலம் மோடி அரசுக்கு, பிஜேபிக்கு ஒரு தார்மீக ரீதியிலான நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அடிப்படையில் கார்பரேட்ஸோட நலன்களை பாதுகாக்கிறதுல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய பாத்தியதை உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஒரு விஷயம் சொல்லுது. பிஜேபி மட்டும் அது குறை சொல்லலை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வாங்குறாங்கன்னு தான் அது சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் 1000 சொச்சம் கோடி வாங்கியிருக்கான், வெஸ்ட் பெங்காலில் ஆளக்கூடிய கட்சி. ஒடிசாவை ஆளக்கூடிய பிஜு ஜனதா தளம் 700 சொச்சம் கோடி வாங்கியிருக்கான். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி 600 சொச்சம் கோடி வாங்கியிருக்கு. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி, அது சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சொல்ல விட்டாலும் அதான் உண்மை, ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இப்பொழுது உச்சநீதிமன்றம் நீங்கள் இதை வெளியில் சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு ஸ்டேட் பேங்கோட ரிப்போர்ட், ஈசியோட அறிக்கை, இதுக்காகலாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? நீங்களாவே ஏன் பொது வெளியில் வச்சிடக்கூடாது? இந்த கட்சிகளுக்கு உண்மையிலேயே மக்கள் நலனில் அக்கறை இருந்தால், தேர்தல் பங்களிப்பில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று இவர்கள் விரும்புவது உண்மையாக இருந்தால், இந்த கட்சிகள் ஏன் இவர்களாக முன் வந்து யாமெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா அந்த டீட்டெயிலையும் அவங்க சொல்லக்கூடாது? இப்போ ஒரு இது இந்தியா டுடேல போட்டிருக்காங்க சார். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சோர்ஸ் அவங்க இந்த தகவல் எங்கே எடுத்திருக்காங்கன்னா, SBI ரெக்கார்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆனுவல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சப்மிட்டட் பை EC அப்படிங்கிறதுன்னு எடுத்திருக்காங்க. அதன்படி பார்த்தா பிஜேபி பாண்ட் ஃபண்ட்ஸாக வாங்கினது 5271.97 கோடி. காங்கிரஸ் வந்து 952.29 கோடி. டிஎம்சி வந்து 768.88 கோடி. பிஜேடி வந்து 622 கோடி. டிஎம்கே வந்து 431.50 கோடி. என்சிபி வந்து 51.15 கோடி. ஆப் வந்து 48.83 கோடி. ஜேடியு அவங்க வந்து 24.4 கோடி. இவங்க தான் டாப்ல இருக்கக்கூடியவங்களோட லிஸ்ட் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக அவங்க 5000 லட்சம் கோடி வரைக்கும் மேலே வந்து பிஜேபி தான். அதுதான் இப்போ நீங்கள் வந்து அது எவன் கொடுத்தான்ற லிஸ்ட் வரணும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே நீங்களாவே ஏன் லிஸ்ட்டை வெளியில் விட்டுறக்கூடாது? என்னத்துக்கு SBI கொடுக்கணும்? இப்போ தான் SBI செய்யின்ட்டான்ல. நீங்கள் இதுக்கு முன்னால் கொடுக்காம இருக்கிறதுக்கு இப்போ காரணம் இருந்தது. ஏன்னா நீங்கள் நினச்சா கூட கொடுக்க முடியாது, சீக்ரெட் கிளாஸ் இருக்குது, சட்டப்படி அது தவறு. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவன் தான் அடையாளம் தெரியாமல் இருக்குன்னு சொல்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறான். இன்றைக்கி அது போயிடுச்சு. அந்த வெயில், அந்த ஷேடோவை, அந்த முகமுடைய கழட்டியாச்சு. ஏன் இவர்களாகவே வந்து இன்று சொல்லக்கூடாது?
திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சரத் பவாரோட பார்ட்டி, பிஜேபி வரலன்னா இந்தியா கூட்டணி நீங்கள் தான் ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறீங்கல்ல, புதிய இந்தியாவை படைக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் ஏன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடாது? இதில் என்னென்னா லிஸ்ட்டு வெளியில் வருமானே டவுட் இருக்குது. எனக்கு இண்டில் வந்த ஒரு கருத்துப்படி ஒரு வழக்கறிஞர் இந்த பெட்டிஷனர்ஸ்க்கு அப்பியரானவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு எக்ஸ் போய் வந்து பாண்டை வாங்கிட்டு வந்துடுறான், அவன் தான் அந்த கட்சிக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் அது 2 பேர் கை மாறி போகுதுன்னா உண்மையான டோனர் யாருன்னு தெரியாமல் அந்த ரிஸ்க் இருக்குதுன்றார் அவர். ஆகவே இது இந்த மாதிரி இது அந்த சீக்ரெட் கிளாஸ் இருக்கும் பொழுது கட்சிகள் உண்மையிலேயே கண்டிப்பாக அவர்களாகவே முன் வந்து இதை தெரிவிப்பது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. இந்த தீர்ப்பு பிஜேபிக்கு மட்டும் நெருக்கடி இல்லை, எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்கின எல்லா கட்சிக்கும் நெருக்கடி. எங்களுக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மை. ஆனால் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் யார்கிட்டருந்து எவ்வளோ வாங்கினீங்கன்றத நீங்களாவே பொதுவெளியில் வைக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு மாண்பு சேர்க்கும். இன்னும் சொல்ல போனால் அது பிஜேபிக்கு கடும் நெருக்கடியை உண்டாக்கும். திருவாளர் பொதுஜனம் சராசரியாக பிஜேபி ஓட்டு போடக்கூடிய வெறிபிடித்த பிஜேபி வாக்காளர் கூட ஆம் எதிர்கட்சிகள் செய்வது சரிதானே, அவங்கெல்லாம் தங்க கணக்கை காமிச்சிட்டாங்க, ஏன் பிஜேபி காமிக்கலன்னு கேட்பான் இல்லையா? அந்த நிலைக்கு பிஜேபியை ஏன் நீங்கள் உந்தி தள்ளக்கூடாது? ஏன் எதிர்கட்சிகள் அந்த அத்தகைய ஒரு நிலைப்பாடு குறித்து யோசிக்கக்கூடாது? ராகுல் காந்தியோட இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் என்னென்ன சார், இது வந்து மோடி கவர்மெண்ட்டோடைய மிகப்பெரிய ஊழல், அது வெளியில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. உண்மைதான் அது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிமானிட்டைசேஷன் ஒரு மிகப்பெரிய ஊழல், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஒரு மாபெரும் ஊழல், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஊழல், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராகுல் காந்தி சொல்வது 100% கரெக்ட். ராகுல் காந்தி சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர் சொல்வது கரெக்டு தான். அவர் தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருக்காரு. அவர் இன்ஃபேக்ட் இந்த ஸ்கீம் வந்தப்பே அவர் ட்வீட்லாம் பண்ணியிருக்காரு. இந்த தீர்ப்பு எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் உருவாகக்கூடிய நெருக்கடி பாஜகவுக்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகளுக்கு தான். Why can't ராகுல் காந்தி disclose the names of the recipients? காங்கிரஸ் கட்சி யார்கிட்ட எவ்வளோ வாங்குச்சுன்றதை ராகுல் காந்தியும் திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸும் ஏன் சொல்லக்கூடாது? கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்த சில மணி நேரங்கள்லேயே வந்து காங்கிரஸினுடைய அதாவது வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்குது. அது சரி செய்யப்பட்டு விட்டது. அது வந்து காலையில் அஜய் மாக்கன் காங்கிரஸ் பொருளாளர் வந்து டெல்லியில் சொன்னார், எங்களுடைய வங்கி கணக்குகள் நாடு முழுவதும் முடக்கப்பட்டிருக்கின்றன, ஜனநாயகம் செத்து விட்டதுலாம் சொன்னார். அது காரணம் 2018-19 நிதியாண்டில் வந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்கிறது 45 நாள் காலதாமதமானதால் இந்த நிலைமைன்னு அவர் சொல்கிறாரு. பட் யூசி அதன் பிறகு மேல்முறையீட்டு வாரியம் அப்பலேட் போர்டு இன்கம் டேக்ஸில் இவங்க போய் அந்த இது பண்ணது, வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணது விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. நிலைமை சுமூகம் அடைந்து விட்டு டெம்பரரியாக தான் ரிலீஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இருக்கலாம். ஆனால் வந்து தற்போது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தணிந்திருக்கிறது. இது பிஜேபி கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு அட்டூழியம். எலெக்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலன்றதுக்காக 5 வருஷம் தூங்கிட்டு தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியோட கணக்கை முடக்கிறதுன்றது பிஜேபி அரசின் அட்டூழியம், சர்வாதிகாரம், ஜனநாயக படுகொலை. இது நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணால் நடக்கலாம். பிஜேபி செய்யாத பாவமா? இதில் வந்து ஏதோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலன்னு நீ கணக்கு 5 வருஷமாக என்ன தூங்குனியா? ஃபைன் போட்டு போ. கணக்கை முடக்கிறதுலாம் எவ்வளோ அயோக்கியத்தனம். ஆகவே இது இப்போ தோல்வி பயம் பிஜேபியை மென்னியை பிடித்து ஆட்டத் தொடங்கி இருக்கிறது. அதனால தான் இப்படியெல்லாம் மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்றும் நம்ம காங்கிரஸ் கட்சிகளெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்றா, எப்படி வந்து போன தடவை டிமானிட்டைசேஷன் அறிவிச்சு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகளை வந்து முடக்கினாங்களோ, அதாவது செலவு செய்ய விடாமல் முடக்கினாங்களோ, அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்துலையுமே அப்படி இதுவுமே பிஜேபியோட நாடகம் தான் அப்படிங்கிற. இது பெரிய வார்த்தைங்க. கான்ஸ்டியூஷன் பெஞ்சோட ஆர்டரை பிஜேபியோட நாடகம்னா அப்போ 5 நீதிபதிகளும் பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க மோடி காலடியில் உட்காந்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களா? இது ரொம்ப தவறான, இந்த கேள்வியே ஆபத்தானது. ஏன்னா இத்தகைய கருத்துக்கள் நேற்றிலிருந்தே வர ஆரம்பித்திருக்கின்றன. இத்தகைய கருத்துக்களை சொல்பவர்கள் சாரி தப்பாக நினைக்கக்கூடாது, எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. ஏன்னா இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு. ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங்கை, அரசியலமைப்பு சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பை பிஜேபியோட நாடகம்னு பேசுவது ரொம்ப அபத்தமானது, ஆபத்தானது. அப்படிலாம் யாராவது பொது வெளியில் பேசுனாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படி கூட நடவடிக்கை எடுக்கலாம். அது நீதிமன்ற அவமதிப்பு. ஆகவே கொஞ்சம் இது குறித்து இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை யோசித்து உஷாராக பேசுறது நல்லது. அமலாக்கத்துறை நாடு பூரா ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ருத்ர தாண்டவம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணார், ஒத்துக்கிறேன் நான். பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் வாங்க. ஆனால் தலைகீழ போய் இன்றைக்கி ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் த எக்ஸப்ஷன் வந்துருச்சு.